Hello, friends. This is Padma from Padma's Home Stories. I hope you're all doing good. And இன்னைக்கு என்ன நம்ம கிச்சன் ரொட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம். இன்னைக்கு சமையலில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தாச்சு. ஜஸ்ட்டு பொரிச்சு கொட்டிட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு வதக்கிறது. ஃபஸ்ட்டு நான் கேரட்டை யூஸ்வலாக வதக்கிவிடுவேன். இட் டேக்ஸ் மோர் டைம் டு குக்குங்கிற மாதிரி எனக்கு தோன்றதுனால நான் ஃபஸ்ட்டு அதை ஒன்று வதக்கிட்டு பாக்கி கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் ஜஸ்ட்டு ஒன்று ஃப்ரை பண்ணிவிட்டு சேமியாவையும் போட்டு விடுவேன். சேமியா வந்து ரோஸ்டட் சேமியா யூஸ் பண்ண மாட்டேன், நான் அந்த ஒயிட் சேமியா தான் யூஸ் பண்ணுறது. எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு 1க்கு 2 தண்ணி விடுறது. എന്നിട്ട് சேமியாவை போட்டு உப்பு வேண்ட அளவு உப்பு போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு விசில் நான் குக்கர்லேயே வச்சு விடுவேன். குக்கரில் வச்சுட்டு உடனே எடுத்து விட்றது, விசில் எடுத்து விட்றது. அப்போ பர்ஃபெக்டாக எனக்கு வெந்திருக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், உப்புமா மாதிரி உதிராக இருக்காது. திறந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்தி மிக்ஸ் பண்ணிக்கிறது. லெமனம் ஸ்க்வீஸ் பண்ணி கொத்தமல்லியை தூவுறது. தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணுறது ஆஃப்கோர்ஸ் கொதிச்ச தண்ணி தான் ஆட் பண்ணிக்கணும். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, கொத்தமல்லி போட்டு. வாழைக்காய் பயறு புழுங்கினது சொல்லுவாள். இந்த பயறு வந்து ஊற வச்சுட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். கொஞ்சம் உதிராக வேணும், குழையாதுக்கு. வாழைக்காயை உப்பு போட்டு வேக வச்சுக்கிறது செப்பரேட்டாக. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தேங்காய் எண்ணெய் விட்டு தேங்காய் பச்சை மிளகாய் நல்லா சதைச்சி சேர்த்திக்கணும். அப்புறம் கருவேப்பிலையும் போடணும். இதுக்கு பொரிச்சு கொட்டுறது கிடையாது, மஞ்சள் பொடியும் போடக்கூடாது. சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணணும். உதிராக இருக்கணும், ஒட்டிக்காதுக்கு அது இருக்கணும். தேங்காய் வந்து சதைச்சி தான் போடணும். அப்புறம் ஒரு வெண்டைக்காய் கறி. இது 2 கறி தான் இன்றைக்கி பண்ணினது. மெயின் கோர்ஸுக்கு வந்துட்டு ஜீரா ரசம், அது அப்போ தான் பண்ணுவேன், ஜஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு முன்னால். ஸோ வாழைக்காய் பயறு புழுங்கினது, அப்புறம் வெண்டைக்காய் கறி. தென் ஸ்வீட்டுக்கு அவில், சுவந்த அவில் இருக்குது இல்லையா, மட்டை அரிசியோட அவில், அது வந்து நான் சோக் பண்ணி வச்சு பழம் கொஞ்சம் நறுக்கி வச்சுட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். வெள்ளத்தை நல்லா பொடிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிக்க வச்சு அந்த கல் அரிச்சு எடுத்துட்டு விடுறது. பாகு திக்னஸ் கொஞ்சமாக அது வரும் இல்லையா, அந்த சமயத்தில் அலம்பி ஊற வச்ச அவில சேர்த்தின்ட்டு சிம்மில் வைக்கிறது. அது நல்லா ஸ்வெல்லாகி இருக்கிற பாகெல்லாம் ஆல்மோஸ்ட் உறிஞ்ச அந்த ஸ்டேஜில் பழத்தையும் போட்டுட்டு பின்னையும் கொஞ்சம் கூட அது கெட்டியாகிறது வரை அப்படியே சிம்மில் அதுக்கி வச்சுவிட்டு தேங்காயை சேர்த்தி ஆஃப் பண்ணுறது. கடைசியில் ஏலக்காய் நீங்கள் முன்னாலே மிக்ஸ் பண்ணலை சொன்னோன்னாக்கா கடைசியில் ஏலக்காயை மிக்ஸ் பண்ணி நெய்யை சேர்த்துறது. அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெல்தியான ஒரு டெசர்ட்டு ரெடி. நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு ரெகுலராக பண்ணுற ஒரு ஸ்வீட்டு. நல்லா இருக்கும், ஈஸியாக டக்குன்னு எல்லாருமே பண்ணிவிடலாம். அது ரொம்ப ஸ்வீட்டும் இருக்காது, ரொம்ப ஹெவியாகவும் இருக்காது. பழம் போடுறதுக்கு பதில் கிஸ்மிஸ் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் கிஸ்மிஸ் போடுறது சொன்னோன்னாக்கா நெய்யில் கோல்டன் கலரில் வதக்கிட்டு அது பாப்பப் ஆனதுக்கப்புறம் பழத்துக்கு பதிலாக சேர்த்தலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் என்கரேஜ் மீ. மீட் யூ ஆல் அகெயின் வித் another video. Thank you so much. Bye bye.